காலை வணக்கம் மக்களே. ஸ்டே கிரியேட்டிவ் சீரிஸோட எபிசோட் 4. காலையில எழுந்தோம், போயிட்டு ஒரு இளநியை குடிச்சிட்டு அதில் இருக்கிற வழுக்கையை கேட்டால் அந்த அண்ணன் ஏன் தரையை பார்க்குறாரு. ஒரு எப்பிக் பெர்மிஷன் தான். அங்கேருந்து வந்துட்டு நம்ம பிளாக்கி நம்பர் 2 வாக்கிங் கூட்டு வந்துட்டு அவருக்கு இன்னைக்கு ஸ்கெட்ச் போட போகிறோம் கூட தெரியாமல் ஆனந்தத்தில் காடு மலை தாண்டியும் ஆகி போகாமல் பக்கத்து ஏரியாவில் போய் ஆகி போகிறாரு. இன்னைக்கு பக்கத்து ஏரியா கேங் வர போகுதுன்னு தெரியுது. சேரை வெற்றிகரமாக படிதை கட்டி போட்டுட்டேன். என்னடா இது, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? தேம்பாறு ஓட்டம். இன்னைக்கு உன்னை அதை தப்பிக்கவே முடியாது. அப்படியே ஒரு குறுன்னு ஒரு குறியரை போட்டுட்டு அவரை குளிக்க வச்சுட்டு அவர் உடம்ப தொடச்சிட்டு ஒரு சின்ன சன்பாத்துக்காக ஒரு வாக்கிங்கை போயிட்டு அதுக்கப்புறம் அவர் போட்ட ஆட்டம் இருக்கே. அடுத்த ஸ்கெட்ச் ப்ரௌனி நம்பர் 2க்கு தான். அப்புறம் மெடிக்கல் ஷாப் போயிட்டு கொஞ்சம் வயிற்றுப்போக்குக்கு மெடிசன்லாம் வாங்கிட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது அதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு பார்க்கறதுக்காக எங்கள் அம்மா கூட நான் போயிட்டேன். ஏன்னா எனக்கு எந்த முக்கியமான வேலையும் இல்லை, அதான் கிளம்பிட்டேன். எங்கள் தாயார் அந்த வேலையில் இருக்கும்போது நான் இந்த மங்கலான கண்ணாடி எடுத்துக்கின்னு மங்கரகரமாக ஜூஸ் குடிக்கலான்னு பல தடைகளை தாண்டி கிளம்பி போயிட்டேன். இந்த கடை மஜா கடையாக இருக்குது. 2 தோட்டா தடுப்பூசணி பழம் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அருமை நோட் பண்ணி வைப்போம். பழசாறு குடித்த பலத்தில் பரப்பரன்னு காருக்குள்ளே வந்து எடிட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். எந்த தீய சக்தியும் நம்ம தடுத்துக்க முடியாது, நம்மளே தடுத்துட்டா தான் உண்டு. அப்புறம் ஹோட்டல் சில சம வேலைகள் தான் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வரும்போது கையில் உண்டை வாங்கிக்கின நண்பர்களே, நீங்கள் நாளை முடிச்சுக்கிட்டேன். கிரியேட்டிவாக இருங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய்.